ஸ்டாப் ப்ளீஸ், ஸ்டாப் பாய்ஸ். ஹோல்ட் ஆன். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூட சேருங்க. அவர் போட்ட தாளத்துக்கு எனக்கு கொட்ட முடியாது, நான் போட்ட தாளத்துக்கு அவருக்கு முடியாது. தேங்க்யூ. ஏன்னா நீங்க ஒரிஜினல் கேரளா, இவங்கலாம் எங்க ஏரியா பசங்க. ஆமா ஆமா. அதனால நாங்க அப்பப்ப போறது சட்டையை கழட்டி இறக்கிறோம் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்வி உண்மை ட்ரூ அப்படின்னா ஒரு அடி அடிக்கலாம். ஒருவேளை அது ஃபால்ஸ் பொய் அப்படின்னா 2 அடி அடிக்கணும் சார். ஏய் குருசி, ஏய் என்ன ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் கூட நினைச்சேன் என்ன சேட்டா ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்காரோன்னு. குறைசி ஒரு தடவை அடிச்சு காட்டு பாப்போம். ஆஹா சார், அந்த கொஸ்டினை கேட்டலாமா சார்? ஜோஜு ஜார்ஜ் ஒரு பயங்கரமான கோபக்காரர், இது உண்மையா பொய்யா? உண்மையா இருந்தா 1 அடி, பொய்யா இருந்தா 2 அடி. ஆஹா, கோபக்காரர் தான். என்னது 3 அடி? என்ன 2? அப்படியே இருக்கலாம், இப்படியே இருக்கலாம் சார். அப்படி எப்படி சார் இருக்க முடியும்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். அது கேட்கறவங்களை பொறுத்து. அப்படியா சார்? இல்லை, எல்லாருக்குமே கோவம் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு இருக்கு, அவ்வளோதான். கரெக்டு சார். இப்போ குறைசிக்கு இருக்கிற மாதிரி. ஜோஜு ஜார்ஜ் அவர்களுக்கு தமிழ் ஹீரோயின்ஸில் ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும், ஒரு பெரிய க்ரஷ் இருக்கு, எஸ் ஆர் நோ? இது ஒரு தடவை இப்படி தட்டிட்டு அது யார் அப்படின்றதையும் மைக்கில் சொல்லிடுவார். அது சாரே பெண்குட்டி யாரோ அது சொல்ல மாட்டார். நாங்கள் வேணா ஆப்ஷன் தரோம் சார். ஐயா, எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது கெடுத்து கிடையாது, சும்மா பேர் சொல்லி கூடாது. உள்ள இருக்கு. சின்சியரா இருக்கும் போல 96 மாதிரி ஃபீல் பண்ணி சொல்றாரு. உள்ள ஒன்று இருக்கு, யாருன்னு சொல்ல மாட்டீங்கன்னா. ஜோஜு ஜார்ஜ் சார் தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. அதுவும் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எங்க சூர்யா சாரை வச்சு. இது உண்மையா இல்லை பொய்யா? ஐயோ, அது அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி எங்களுக்கு தெரியும் சார். இல்லை, நான் தமிழில் வந்து ஒரு நல்ல ஒரு படம் பண்ண போகிறேன், ஒரு மீன்ஸ் ஆக்ட் பண்ண போகிறேன். சூப்பர். மெயின் கேரக்டராக நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்கு, நல்ல பெரிய டைரக்டர். அந்த படம் வந்துடும். அப்புறம் நான் டைரக்ட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக தமிழிலும் வந்துடும்.